சித்திரங்களை பாடச் சொல்லலாம், தென்றலை அஞ்சல் ஒன்று போடச் சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப். என் பையனோட என் டே எப்படி போகுது அப்படிங்கிறது தான் வீடியோ. அவனை வச்சுட்டு நான் எப்படி சமாளிக்கிறேன், எப்படி அவனை வச்சுட்டு வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். மாமா பார்த்திங்கன்னா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. மார்னிங் 8 மணிக்கு அவங்களுக்கு ஷிஃப்ட்டு. ஈவினிங் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல் டே நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா காலைல தோசை சுட்டு சாப்பிட்டு பாத்திரம்லாம் விளக்கறதுக்கு இருக்குது, அதெல்லாம் வச்சு விளக்கிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா சமைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் வேணும்ல, அதனால் எல்லாத்தையும் விளக்கி கழுவி எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்படி தான் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே விளக்கணும். அதனால் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஒரு வேலையை முழுசாக செய்ய விட மாட்டான். ஒரு வேலை செய்யவே பாதியில் எந்திரிச்சிருவான் தம்பி. இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரில. அதனால் பயத்துலேயே விளக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி எந்திரிச்சிட்டான். பாத்திரம் நான் கழுவ அவனும் எந்திரிச்சிட்டான். அப்படி அவனையும் பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், எப்படி அழகாக சிரிச்சிட்ருக்கான். பார்த்தீங்கன்னா இன்னும் பாத்திரத்தை கழுவி முடிக்கல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எடுத்து கொஞ்சம் அமைதியாக என்ன வேலை செய்ய முடியுமோ அதை செஞ்சிடணும். அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு முடிச்சிட்டேன். ரசம் வைக்கிறதுக்காக தக்காளியும் புளியும் அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சார் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாரு பயங்கரமாக. அந்த கொஞ்ச நேரம் விளையாடுவான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் பக்கத்துலேயே இருக்கணுமா. எப்படியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை எடுத்து வச்சுக்கிட்டே சமையல் ஸ்டார்ட் பண்ணணும். காலையில் தோசை சுட்டு சாப்பிட்டங்காட்டி மதியத்துக்கு சமைக்கணும். அதனால் வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காயெல்லாம் அரிஞ்சிட்ருக்கேன். இப்படி மடியிலேயே வச்சுட்டு தான் அரியணும். மடியில் வச்சுட்டு அரிஞ்சோன்னா நம்ம அரியறதையே பார்த்துட்டு கம்முன்னு இருப்பான். வெண்டைக்காய் அரிஞ்சு முடிச்சுட்டு அடுத்து வெங்காயம் அரிஞ்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் தான் அமைதியாக இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் பிடிச்சி இழுக்கிறது, கீழே இருக்க வெங்காயத்தில் கையில் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். தண்ணி இருந்த பாத்திரத்தை பிடிச்சி இழுத்தான். அதனால் அதை நவுத்தி வச்சுட்டு அப்படியே அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே தான் வேலை செய்ய முடியும். கொஞ்சம் நேரம் தான் அமைதியாக இருப்பான். அதுக்கப்புறம் பாருங்களேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான், அழுவான். கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவனால் பொறுமையை காக்க முடியாது. அதனால் அவன்கிட்ட பேசி கொடுத்துட்டே ஏதோ ஒன்று அப்படியே செய்வேன். கொஞ்சம் அழுதாலும் பரவாயில்ல, அழுக விட்டுட்டு தான் வேலை செய்ய முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் வேணுங்கிறதெல்லாம் அரிஞ்சாச்சு. சேர மடியில் வச்சுக்கிட்டே வேணுங்கிறதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்க வந்தாச்சு. வெண்டைக்காயை வணக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் குழம்புல போடுவேன். அதனால் அதை பார்த்திங்கன்னா அவன் கையில் வச்சுக்கிட்டே சமைக்கிறேன். எண்ணெய் எங்கே அவன் மேலே போட்டுருமோன்னு எப்படி சைடாக நின்று கேட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அழுதானா வெளியே இந்த மாதிரி வாக்கிங் போகணும், அப்போ தான் அமைதியாவான். இந்த மொட்டை வெயிலில் அவனை தூக்கிட்டு நடந்துகிட்ருக்கேன். அவங்க கூட சேர்ந்து வெயிலில் நானும் காஞ்சிட்ருக்கேன். அப்படியே கொஞ்ச நேரம் நடந்துட்டு மறுபடியும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை இப்படியே தான் அவனை வச்சுக்கிட்டே தான் சமைக்கணும். எப்படி பார்த்துட்ருக்கான் பாருங்கள். அப்படியே சுற்றி வேடிக்கை பார்ப்பான். அதுக்கப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டே சமைச்சிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி, மறுபடியும் அவனை தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு சமைக்கவே அவனை தொட்டிலில் போட்டு தூங்க வச்சிட்ருக்கேன். அப்புறம் குழம்பு அடுப்பில் வச்சுட்டு வந்தோம்ல, அதை போய் பார்க்கணும். டேஸ்ட் பார்த்து அடுப்பை மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு வந்துட்டேன். மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டான்னு மறுபடியும் அவனை ஆட்டுறக்காக வந்தாச்சு. இப்படியே தான் அவனை தூங்க வைக்கவும், அவன் எந்திரிக்கவும், சமைக்கவும், வேலை செய்யவும் இப்படியே தான் டைம் போகும். அந்த மாதிரி அவனை ஆட்டிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் தூங்குவான். அந்த கேப்பில் நான் குழம்ப ஃபினிஷ் பண்ணலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. வெண்டைக்காய் முதலே வணக்கி வச்சிருந்தனால அது பாதி வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ வெண்டைக்காய் போட்டு குழம்பு மறுபடியும் கொதிக்க வச்சிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசத்துக்கு புளியெலாம் ஊற வச்சுருந்தேன்ல, கொதிக்க வச்சுருந்தேன்ல, அதை இப்போ கரைச்சிட்ருக்கேன். அது அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே என்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும். நானும் பார்த்திங்கன்னா வேகமான வேலை செய்ய மாட்டேன், கொஞ்சம் பொறுமையாக தான் செய்வேன். அதனால் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ரசத்தை கரைச்சிட்டு ரசமும் வச்சுட்டு அந்த பக்கம். இப்போ பார்த்திங்கன்னா தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த கூழை காய்ச்சி வச்சிட்டோம்னா அவனுக்கு கொடுக்கலாம். இதை அவனை வச்சுக்கிட்டே காய்ச்சறது கஷ்டம். ஏன்னா கம்மியாக இருக்கனால இந்த பாத்திரம் சாஞ்சிரும். அவனை இடுப்பில் வச்சுட்டு ஒரு கையில் அதை பிடிச்சிட்டு ஒரு கையில் கலக்கிட்டே இருக்கணும். அவனை இடுப்பில் வச்சுட்டு இதை செஞ்சேன்னா அவன் அந்த பாத்திரத்தை பிடிச்சி இழுக்க வருவான். அதனால் அவனை வச்சுட்டு செய்கிறது இந்த வேலை கொஞ்சம் கஷ்டம். அதனால் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே இதை செஞ்சு வச்சிட்டோம்னா அவன் எப்படி எந்திரிச்சிடுவான், கொஞ்சம் நேரம் தான் தூங்குவான் அப்படின்னு தெரியும். அதனால் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே இதை காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காக ராய்க்கூழ் காய்ச்சிட்ருக்கேன். சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா இப்போ எந்திரிச்சிட்டாரு சார். அதை தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக
கேமராவை எடுத்துட்டு அவங்ககிட்ட கொண்டு பாருங்க எந்திரிச்சிட்டான். இப்படி தான் கொஞ்ச நேரம் தூங்குவான். ஒரு 1/2 hour கூட முழுசாக தூங்க மாட்டான். பகல் ஃபுல்லாக இப்படி தான் பண்ணுவான். ஒரு 1/2 hour அவனை தூங்க வைக்கிறக்கே எனக்கு 1/2 hour மேலே ஆகும். ஆனால் அந்த தூங்க வைக்கிற டைம் கூட அவன் தூங்க மாட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தொட்டிலில் தான் இருந்தால் கம்முன்னு, அதனால சரி கூட்டி விட்டுறலாம், வீட்டை கூட்டாமல் இருந்துச்சு, அதனால் அதையும் கூட்டிகிட்ருக்கேன். அவனை அப்படியே தொட்டிலே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி கம்முன்னு விளையாடுவான். அவன் அழுக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறக்குள்ளே கூட்டி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் கூட்டிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கூழ் காய்ச்சி வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து தம்பிக்கு கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் குடிப்பான், அப்புறம் மறுபடியும் துப்புவான், இப்படி தான் பண்ணுவான். அவன்கிட்ட விளையாட்டு காமிச்சிட்டு அப்படியே கூழையும் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு கொடுத்து முடிச்சுட்டு படுக்க வச்சுட்டு மாமாவுக்கு சாப்பாடு போட்டு வைக்க சொன்னாங்க. அதை போட்டுட்டு வரக்குள்ளே என்ன கத்துறான் பாருங்கள். அப்புறம் அவனையும் சமாதானப்படுத்திட்டு அடுத்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பியை குளிக்க வச்சுட்டேன். ராய்க்கூழ் ஊட்டினால மேலெலாம் அப்பிக்குவான் ஃபுல்லாக. அதனால் அவனை குளிக்க வச்சு கூட்டிகிட்டு மேக்கப் பண்ணி விட்டுட்ருக்கேன். அவனை ரெடி பண்ணி விட்டுட்ருக்கோம். தலையை சீவி கையிலேயே தலையெல்லாம் சீவி விட்டு பவுடரெல்லாம் அடிச்சுட்டு வரம் வாங்கி வைக்கவே கை போதாதே, 100 வானவில் போதாது, உன்னை போல ஓவியம் தீட்ட போதும், பிள்ளை வாசம் மட்டும் போதும். குளிக்க வச்சதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்குவான். அந்த கேப்பில் நானும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வீடியோ எடிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் பாத்திரம் சேர்ந்துருச்சு. அதெல்லாம் கழுவி வச்சுட்டு எனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி காய வச்சுருந்தேன். தண்ணி காய வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வரக்குள்ளே பார்த்திங்கன்னா மறுபடியும் தம்பி எழுந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனை வச்சுட்டே தான் டீ வச்சேன். ஈவினிங் டீ குடிப்பேன். அதனால் அவனை தூக்கி வச்சுட்டே டீ வச்சு குடிச்சிட்ருக்கேன். அப்பையும் பார்த்திங்கன்னா கையில் வச்சுருந்தாலும் அடங்காமல் அழுதுகிட்டே தான் இருந்தான். மறுபடியும் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு தான் நடக்கணும். இதை தான் திரும்ப திரும்ப பண்ணணும். அவனுக்கு தூக்கிட்டு நடந்தோன்னா வெளியே வேடிக்கைலாம் பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருப்பான் கொஞ்சம் நேரம். அதுக்காக இப்படி சாரும் நானும் வாக்கிங் போயிட்டுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாடுவான் என் கூட. அது மாதிரி விளையாடிட்டுருக்கோம். இதுவும் அவன் கூட வச்சுட்டு சமாளிக்கிறது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் விளையாடுவோம், அழுகவும். அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் சாருக்கு தூக்கம் வந்துருச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் மறுபடியும் தொட்டில் போட்டு ஆட்டி தூங்க வைக்கணும். அதனால் அப்படியே தூங்க வச்சுட்டேன். இப்படியே ஒரு வழியாக கொசு வந்துடும் ஈவினிங் டைமில். அதனால் இந்த கொசு வலையும் போட்டு விட்டு தூங்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா நைட்டுக்கு குழம்பு இருந்துச்சு, அதை சூடு பண்ணிவிட்டு சாப்பாடு வச்சிட்ருக்கேன். அப்புறம் மாமா பார்த்திங்கன்னா கடிச்சிக்க ஏதாவது கேட்டாங்க, அதனால் வத்தல் இருந்துச்சுன்னு அதை பொரிச்சு வச்சிட்ருக்கேன். இப்படி மாமா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்ருக்கேன். 2 பேருமே தான் சாப்பிட்டோம். அவ்வளோதான் என்னோடய டே. இப்படி தான் தம்பி வச்சுட்டு எனக்கு டே போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.